இறையேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது கிறிஸ்துவ வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக போக்கின்படி வாழ அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ தீர்மானிக்கிற பொழுது இந்த உலகம் நம்மை வெறுக்கும், இந்த உலகம் நம்மை தூற்றும், இந்த உலகம் நம்மை ஏளனம் செய்யும் என்பதை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் திருத்துதர்கள் வழியாக. காரணம், ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உலகிலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன், உலகிலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், எனவே உலகம் உங்களை வெறுக்கும். ஆண்டவர் ஆறுதலாக சொல்லுகிற வார்த்தையும் இந்த பகுதியில், அது உங்களை வெறுப்பதற்கு முன்பாக அது என்னை வெறுத்தது. காரணம், அவர் இந்த உலகத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் விண்ணிலிருந்து வந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதை நமக்கு அறிவுறுத்துகிறார். விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்கிற நாம், விண்ணக வாழ்வுக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிற நாம், இதோ இயேசு பட்ட வேதனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்காய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்காய் நாம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். பிரியமானவர்களே, யார் ஒருவர் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் உண்டு. ஆனால் இந்த துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகக்கூடிய ஒன்று. இந்த துன்பங்கள் வழியாக நிறை மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். மகிழ்ச்சி நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவ வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், போராட்டங்களை சந்திக்க வேண்டும். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல, மாறாக விண்ணகம் சார்ந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த போராட்டங்களையும் துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் கிறிஸ்துவுக்காய் நாம் படுகிற துன்பங்கள் அனைத்தும் அது மகிழ்ச்சிக்குரியது, மீண்டும் ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியது என்பதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவோடு தொடர்ந்து பயணிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து உடனிருந்து செயல்படுவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்.